ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பார்க்கணும். பேராசிம்பிள் இன்னைக்கு ஒரு 7-8 பேராசிம்பிளை போடுறோம். கரெக்ஷனை பார்க்கணும். கிளாஸ் ரிவைஸ் பண்ணணும். ப்ளஸ் எது வரைக்கும் ரிவைஸ் பண்ணி விட்டேன்? ஆக்டிவ் பேஸ் வரைக்கும் தானா? ஆக்டிவ் பேஸ் வரைக்கும் தானா? ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸி, வழக்கம் போல. அண்ட் நீங்க தெரியலனாலும் போட்டுடலாம். வேர்ட்ஸ் கரெக்டாங்க? கரெக்டா? வேர்ட்ஸ் கரெக்ட். ப்ரொபோர்ஷனல் பாலிடிக்ஸ், ப்ரொபோர்ஷனல் சப்ஜெக்ட். இப்போ ஹாவ் மேட் கிடையாது, ஹேஸ் மேட். எத்தனை எரர்? 2 எரர். In Indian democracy, correct. If a ruling party does not perform according to the expectations of the electorate, the opposition, singular, always gets the opportunity to win back the support of the people, provided என்னது? provided எதை பத்தி பேசுது? கண்டிஷன். சப்போர்ட் ஆஃப் த பீப்புளை திருப்பி ஜெயிக்க முடியும் எந்த கண்டிஷன்ல தெரியுமா? இட்டு கரெக்டா? ஃபர்ஸ்ட் கரெக்டா? இட் என்னது? ஆப்போசிஷன் பார்ட். இப்ப பாருங்க, இப்ப ஒரு வெடி இருக்கு பாருங்க. இட்டு works towards earning என்னது? earning என்னது? earning என்னதுங்க? தெம்முக்கு பதிலா எந்த வார்த்தை போடணும்? சப்போர்ட் தானங்க போடணும். சப்போர்ட் சிங்குலரா ப்ளூரலா? சப்போர்ட் சிங்குலரா ப்ளூரலா? வெரி குட். அடுத்த தடவை கரெக்ட் ஆகும். இங்க பாருங்க, டஸ் போடுறோம். ரூலிங் பார்ட்டி டஸ். அப்போஷன் கெட்ஸ். இட் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் earning. இந்த இடத்துல தம்மு கிடையாது. மண்டையில ஏத்திக்கிங்க. எந்த ப்ரோனவுன் வாழ்க்கையில இனிமேல் பாஸ் ஆகுற வரைக்கும் எந்த ப்ரோனவுன் பாத்தீங்கன்னாலும் என்ன பண்ணணும்? அது எதை ரெஃபர் பண்ணுன்ட்டு பார்க்கணும். இந்த இடத்துல தம்மு போடக்கூடாது. கண்டிப்பா என்ன போட்டுக்கணும்? இதுதான் போட்டுக்கணும். வாசிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா? கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு வாசிச்சா. அப்படிதானே? ஆன்சர் போட்டது யாரு? இட்டுன்னு. இட்டு போட்டது யாரு? போட்டீங்களா? எதுன்னு நினைச்சு போட்டீங்க? இட்டு. சூப்பர். தெம்மு எதையுமே ரெஃபர் பண்ணல. ப்ளூரல் ஆட்களே இல்ல. என்ன பண்ணிருப்பாங்க? இதை வேணா இப்ப வேணா யோசிச்சிருப்பாங்க. இங்க இந்த இடத்துல என்ன வரணும்? ஒர்க் டுவர்ட்ஸ் earning. பீப்புள் கிடையாதுங்க. பீப்புளை சம்பாதிக்க போறது கிடையாது. எதை சம்பாதிக்க போறீங்க? சப்போர்ட். இந்த இருக்குல்ல, பீப்புளுடைய சப்போர்ட். யாருமே கட்ட போடலையா? அது உருப்படியா இருந்திருக்கு. This is evident. This is evident. This is subject issue பாங்க. Evident in the contrasting fortunes of the Samajwadi party. Contrasting fortunes என்னதுங்க? ஆப்போசிட்டா நடக்குது. Contrasting fortunes of the Samajwadi party, Congress alliance and என்னது? கரெக்டா? அப்பா கரெக்டா தப்பாங்க? கண்டுதானா? இது எந்த வார்த்தை போடலாம்? எது போடலாம்? எந்த வார்த்தைங்க போடலாம்? என்ன கேட்கறேன்னா, இங்க வரக்கூடியது ஒரு புரோனோனா எதுக்கு பதிலா வரக்கூடியது? எதுக்கு பதிலா? ஃபார்ச்சூன்ஸுக்கு பதில். யா, சரி. இப்ப இந்த கொஸ்டினை நினைச்சு பாதி பேர் எப்படி போட்டிருப்பீங்கன்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல தட்டு போட்டிருப்பீங்க. தட்டு என்ன நினைச்சு போட்டிருப்பீங்க? தட்டு என்ன நினைச்சீங்க போட்டீங்க? தெரியாது. தட்டு போடல தானே? இடத்துல அலையன்ஸ் நினைச்சு நான் தட்டு போட்டிருந்தேன். கரெக்டுங்க. பாருங்க, கான்ட்ராஸ்டிங் ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் த சமாஜ்வாதி பார்ட்டி
காங்கிரஸ் அலையன்ஸ் அண்ட் தோஸ்துக்கு பதிலா எந்த வார்த்தை போடுவோம்? அலையன்ஸ் ஆஃப் த பகுஜன் சமாஜ் பார்ட்டி. இப்படிதான் நான் யோசிச்சேன், இந்த மாதிரிதான் என் மைண்டுக்கு வந்துச்சு, அதை வச்சு நான் தட்டு போட்டேன் அப்படின்னா மார்க் எடுத்து. சரியா? வர்றேன். யாராவது நினைச்சு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க மாட்டீங்க, ஒரே ஒருத்தங்க இருக்கும். இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் என்னது அப்படின்னா தோஸ். ஏன்னா தோஸ் திரும்ப எதை ரெஃபர் பண்ண போது? கான்ட்ராஸ்டிங் ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப்னு இருக்கு இல்லைங்க. ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப்க்கு பின்னாடி என்ன இருக்கு? கட்சி பேர் இருக்கா? நீ ஒரு வார்த்தை போட்டு ஆஃப் போட்டிருக்காங்களா? கட்சி பேர் இருக்கா? இந்த இடத்துல என்னதான் வந்திருக்கணும்? என்ன வந்திருக்கணும்? ஃபார்ச்சூன்ஸ். சிங்குலரா ப்ளூரலா? அதனால எந்த வார்த்தை போட்டிருக்கோம்? தோஸ். சென்டென்ஸ்ல நோ எரர். எவ்வளவு ட்விஸ்ட் இருக்குன்னே தெரியாம நோ எரர் நிறைய பேர் போட்டீங்க. கரெக்டா? அடுத்தது மனசாட்சியே இல்லாம கஷ்டமான சென்டென்ஸா இருந்துச்சுன்னா எங்க எரர் இருக்கு? ஃப்ரீடம்ஸா தப்பா? அண்ட் வச்சு போட்டுக்கலாம்லாங்க நீங்க. அண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். ஃப்ரீடம்ஸ் எப்படி போடுறது? கரெக்டா போகவா தப்புன்னு போடவா? கரெக்ட், ரைட். வேற இந்த வார்த்தை கரெக்டா? இந்த வார்த்தை கரெக்டா? டார்கெட்டிங் கரெக்டா? ஏன் P1 ING as கரெக்ட். யாரு டார்கெட் பண்றா? அலையன்ஸ் தான் டார்கெட் பண்றது. ரைட். அடுத்தது வைல். அதே நேரத்துல இவங்க தான் என்ன பண்றாங்க? மேனேஜும் பண்றாங்க. Which new alliance தான் that transcended the politics of narrow caste arithmetic reminiscence. ஞாபகம் வருது. narrow caste arithmetic ஞாபகப்படுத்துது. எதை? மண்டலியர்ஸ் என்ன நமக்கு தெரியாது. ரெமினிசென்ஸ்ங்கிறது நவுன், ரெமினிசென்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். சரியா? இது மொத்தமா பாருங்க. மண்டலியர்ஸ் ஞாபகப்படுத்துறது எது? narrow caste arithmetic. இதுதான் ஞாபகப்படுத்து. ரெமினிசென்ட்டா இருக்குது. இந்த இருக்குல்ல, இந்த நவுனை பத்தி பேசுற அட்ஜெக்டிவ். இந்த நவுனை பத்தி பேசுற அட்ஜெக்டிவ். எதை தான் தப்பா போட்டீங்க? இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? சென்டென்ஸ் நோ எரர். இதெல்லாம் ஒரு 4 எரர் வச்சிருக்கணும்னே. இங்க பாருங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு நவுனுக்கு ஒரு மீனிங் இருக்காது. சரியா? இது ஒரு வார்த்தை இருக்கா? சொல்லுங்க. அயர்ன்ஸ் ஒரு வார்த்தை இருக்காங்க இருக்கா? கொடுத்துருக்கேன். இது மீனிங் வேற. வாட்டர்ஸ் ஒரு வார்த்தை இருக்கா? இருக்குது. மீனிங் வேற. சொல்றது புரியுதா? இங்கேயுமே வேற மீனிங்ல எடுத்திருக்காங்க. ரைட்ஸ்ங்கிற மீனிங் தான் அந்த ஃப்ரீடமையும் சொல்றோம். கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இதை பார்த்தோன்னே என்னங்க தெரியணும்? பாசிட்டிவ் வேர்ப். கரெக்டா இருக்கா? இன்னு 43 seats. அடுத்தது this helped it win 43 seats. அடுத்தது this helped it boost its, சொல்லுங்க ராஜா கொஞ்சம், its vote share and என்ன பண்ணும்? இண்டே போட்டுருவோமா? மாத்தணுமா? போடுறது பின்னாடி வரும். எப்படி போடுற? ஆண்டுக்கு பின்னாடி ஆண்டுக்கு முன்னாடியும் ஒண்ணு இல்லைங்க. திஸ் கெயின்டு சப்போர்ட் ஃப்ரம் ஓபிசிஸ் அண்ட் தலிட்ஸ். போடலாமா போடக்கூடாதுன்னு சொல்லுங்க. தப்புன்னு சொல்ல முடியுமா உங்களால? தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல, போட்டுடலாம்ல. ரைட், ஓகே. பின்னாடி இன் கான்ட்ராஸ்ட் the BSP's vote share fell to 9.4%, nearly 4-point drop.
இடம் கரெக்டா 4 பாயிண்ட்ஸ் டிராப்பா 4 பாயிண்ட் டிராப்பா 4 பாயிண்ட்ஸ் டிராப்பாங்க இங்க எது 4 பாயிண்ட்ஸ் பாயிண்ட் பாயிண்ட் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம் சொல்லி கொடுக்கலையா போன வாரம் தானே சொன்னேன் இத சொன்னா சொல்லலையா அட்ஜெக்டிவ்க்கு பாருங்க ராஜா பாருங்க ஆர்டிகலா இதுக்குரிய நவுன் எங்க இருக்குன்னு எப்படிப்பட்ட டிராப் எப்படிப்பட்ட டிராப் 4 பாயிண்ட் டிராப் இது அட்ஜெக்டிவ் எவ்வளவு 4 பாயிண்ட் இது அட்வோ அட்ஜெக்டிவ்க்கு ப்ளூரல் நல்ல எது அட்ஜெக்டிவ்க்கு ப்ளூரல் ஒரு டவுட் வரணும் ஆனா உங்களுக்கு வராது அட்ஜெக்டிவ் எத்தனையோ தடவை சொல்லி கொடுத்துட்டேன் அதை திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்காது 5-year-old boy 10 5 rupee notes ஆமா பேட்மேன் தான் மூஞ்ச ஆன்சர் வச்சிருக்கீங்க தானே இப்படியா இருக்கு எழுத வந்தேன் 5-year-old boys இதாண்டா இது 5-year-old boys எப்படிப்பட்ட பாய்ஸுங்க 5 வயசு பையங்க அப்படிதானே இது கரெக்டான்னு சொல்லுங்க பாயா பாய்ஸாங்க பாயா பாய்ஸா எத்தனை பேர் இருக்காங்க 5 பேர் எப்படிப்பட்ட பசங்க 5 வயசு பசங்க இது அட்ஜெக்டிவ் இதுவும் அட்ஜெக்டிவ் எப்படிப்பட்ட பாய்ஸ் 5-year-old பாய்ஸ் சரியா அட்ஜெக்டிவ்க்கு ப்ளூரல் அடிக்கடி எழுதியிருக்கோம் 10 5 rupee நோட்ஸா ருபீஸ் நோட்ஸான் 10 5 rupee நோட்ஸ் ஏன்னா எப்படிப்பட்ட நோட்டு 5 ரூபாய் நோட்டு 5 rupees இது வேற இங்க ருபீஸ்ங்கிறது என்னதுன்னா நவுனுங்க இந்த இடத்துல ருப்பிங்கிறது அப்ப அங்க 4 பாயிண்டா 4 பாயிண்ட்ஸா 4 பாயிண்ட் கரெக்ட் சரியா ரைட் from the 2022 assembly elections as even it's கரெக்டாங்க கரெக்டா தப்பாங்க எதை ரெஃபர் பண்ணுது இந்த கட்சியுடைய லாயலான ஜாதவ் பேக்கர்ஸ் ஸ்பிளிட் கரெக்டா இந்த தேர் கரெக்டா தேர் யாரை காமிக்குது பேக்கர்ஸ் காமிக்கு இவர்களுடைய சப்போர்ட் பிட்வீன் த 3 மேஜர் பொலிட்டிக்கல் ஃபோர்சஸ் இது கரெக்டாங்க போடுங்க அம்மாங்க போடுங்க நடக்கும் 3 பேர் வந்துட்டாங்கன்னு ஓகே அம்மாங்க போட்டுக்க எத்தனை பேர் இருக்காங்க 3 இங்க ப்ளூரல் வரணுமா வந்திருக்கா 3 adjective மேஜர் adjective பொலிட்டிக்கல் adjective noun in the state என்ன தப்பு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கா இங்க ரெண்டாவது எத்தனை எரர்ஸ்னா ஓகே 43 சீட்ஸ் ஒன்று இருக்கு அப்போ 3 எரர் போட்டுக்கிடுங்க ப்ரோ என்னன்னா helped it win 43 seats boosted its vote share and gained support போட்டுக்கிடுங்க கரெக்ட் this helped it win 43 seats boost its vote share and gain support இதுவும் கரெக்ட் கேள்வி என்னன்னா இங்க இருக்கிறதை எப்படி தப்புன்னு நீங்க சொல்லுவீங்க இருக்கிறது இப்போ இங்க பூஸ்டட் போடுறீங்கன்னா எது தப்புன்னு சொல்லணும்
பூஸ்ட் என்னன்னு சொல்லணும், தப்புன்னு சொல்லணும். பூஸ்ட் தப்புன்னு உங்களால சொல்ல முடியுமா? தான் பேரலிசம் தாங்க ஃபாலோ ஆகுது. அதுதான் நான் கேட்கிறேன். இங்க வின்னு, இங்க பூஸ்ட், இதுவும் பேரலிசம் தான். பயந்துருவாங்க இந்த வார்த்தை சொன்னா. பேரலிசம்னா ஒண்ணு இல்லைங்க, ஹேண்டுக்கு முன்னாடி பின்னாடி ஒன்னே இது வரும், தான் பேரலிசம். சரியா? யா கொஸ்டின் தப்பான பரவாயில்ல, நம்ம எதுக்கு படிக்கும்? மார்க் எடுக்கவா? இந்த டெஸ்ட்ல மார்க் எடுக்க பிடிக்கும்? பிராக்டிஸ், பழகணும், அங்க மார்க் வரும். இதுக்கு சொல்றது புரியுதா? கத்துக்கிறத மட்டும் பாருங்க, ஸ்கோரை பார்க்காதீங்க. புரியுச்சா? எதுக்கு எரர் கிடையாது, இந்த ஏரியால எரர் கிடையாது. ரீட்ஸ் மட்டும் தான் பிரச்சனை. இதான் சொல்றேன். நீங்க பூஸ்டர்னு மாத்தினீங்கன்னா என்ன சொல்லணும்? எங்க சொல்லணும்? பூஸ்ட் ஏன் தப்புன்னு சொல்லு. போடலாம் போடலாம். பூஸ்டிங் போட்டீங்கன்னா அங்க V1ING as the connect, எல்லாமே சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு வந்துடும். குரூப்ல போட்டு விட்டாங்க, உங்களுக்கு அனுப்பி விட்டேன், குரூப்ல போட்டு விட்டுருங்க. சரி, அடுத்தது அதர் நான் ஜாதவ் தலித்ஸ், இது கரெக்டாங்க? கரெக்ட். OBC sections and the minorities endorsed, past endorsed the BSP Congress alliance. Correct. Okay. The BSP party which எதை ரெஃபர் பண்ணுது? party began as a movement. இது கரெக்டா? ரெண்டு கரெக்டாங்க. ரெண்டு என்னது? E3 as adject. மூவ்மெண்ட் தான் லீடு பண்ணப்பட்டது. யாரால? பை காஞ்சிராம். ரீச்டுக்கு சப்ஜெக்ட் யாரு? ரீச்டுக்கு சப்ஜெக்ட் யாருங்க? பிஎஸ்பி. எத்தனை பேரு பிஎஸ்பி? எத்தனை பேரு? ஒரு ஆள். அப்ப தேர் கிடையாது, அப்போகினா பீக்கு. ரைட். இன் த லேட் 2000s, 2000களில் அப்படின்னா லேட் 2000s என்ன அர்த்தம்? 2007, 2008, 2009. After being part of a series of post-poll coalition governments before winning power on, இங்க பாருங்க, கரெக்டா தப்பாங்க? யார பத்தி பேசுறோம்? on its own in a split polity in 2007. ரைட். எங்கெல்லாம் தப்பு இருந்திருக்கு? எத்தனைங்க தப்பு இருந்திருக்கு? மூவ்மெண்ட் ஒரு தப்பு, இந்த ஏர் ஒரு தப்பு. நம்பர் 6. இப்ப சொல்லுங்க, இந்த டாட் கரெக்டா? கரெக்டா? இல்ல யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. கரெக்ட்னா எந்த வார்த்தை சொல்லுங்க? ஐடியாலஜி, இந்த கட்சியுடைய ஐடியாலஜி. add shifted, add plus with from being a Bahujan to dash of a Sarvajan party to the ideology. அவ்வளவுதான். of a Sarvajan party. ரைட். அடுத்தது ஆர்டிகல் வந்துட்டாங்க. catch all phrase for வருது இல்ல ஆர்டிகல். அப்புறம் என்ன? for an alliance of contradictions in order to win a broad based vote. எத்தனை எரர் தான்? கொஸ்டின் நம்பர் 7 கை காமிக்க போறேன், ஆன்சர் சொல்ல போறேன். கொஸ்டின் நம்பர் 7 போடலைன்னா இப்ப பாருங்க, போடுங்க. ஆஷிகா தானே உங்க பேரு?
லக்ஷ்மி பக்கத்துல போடுங்க. சொல்லுங்க. பதறாம, பயப்படாம. பதறனா ஆன்சர் வந்துருங்க. பயப்படாம ஆன்சர் சொல்லுங்க. அடுத்தது இங்கிட்டுதான். யா இது ஆன்சர் என்னது? போடவே இல்லையா? போடுங்க. ஆன்சர் என்னது? நோயரர். நோயரரா இல்ல ஒன்னா? நோயரரா இல்ல ஒரு எரரா? அம்மா என்ன பண்ணிடுறாப்ல? போறாப்ல ஏதாவது எரர் விட்டுருப்போம், நம்ம கண்ணு தெரியல. ஏதாவது ஒரு எரர் விட்டு போட்டு ஒரு எரர் சேர்த்து விட்டுறாப்ல. ஆன்சர் என்னது? ஓ அவுட் ஆஃப் பவர் சின்ஸ் 2012 the party. பார்த்த உடனேயாவது மொதல் கொஸ்டினுக்கு போய் மாத்தி இருக்கணும். வித் இட்ஸ் லீடர். கரெக்டாங்க? லீடர் மாயாவதி. பகுஜன் சமாஜ் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி உண்டு, பிஎஸ் அணில பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். Abjuring agitational politics and largely limiting her political messaging and activism to statements and press release. உங்களுக்கு மேல இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது, ஒரு எரர் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க இருந்தாங்க பிரச்சனை. இந்த வார்த்தை இருக்கு, எந்த வார்த்தை இருக்கு? வித். அடுத்த வார்த்தை இட்ஸ் லீடர் மாயாவதி. இவங்க தான் என்ன பண்றாங்க? அப்சர்வ் பண்றாங்க. எதை? அஜிடேஷனல் பாலிடிக்ஸ். அப்சர்வ் பண்றதுல எடுத்துங்க. அப்சர்வ், ABJURE. அப்சர்வ் பண்றதுன்னா என்னது? சரி, சென்டென்ஸ் மீனிங்க புரிஞ்சு சொல்லு. அவர்ல இல்லைங்க, அவர்ல இல்ல. பார்ட்டி இப்படிப்பட்ட ஒரு போர்ஸா இருக்குது. இதுல இந்த அம்மா என்ன பண்றாங்க? அஜிடேஷனல் பாலிடிக்ஸ் என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்றாங்களா, ஒபே பண்றாங்களா பின்னாடி பார்ப்போம். சரி. அண்ட் லார்ஜ்லி லிமிட்டிங். லிமிட் பண்றாங்களா? அண்ட் லிமிட்டிங் இருக்குது. லிமிட்டிங் ஹெர் கரெக்டா? ஹெர் பொலிட்டிக்கல் மெசேஜிங் அண்ட் ஆக்டிவிசம் டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் வெறுமான இந்த அம்மா என்னதான் பண்ணுது? ஸ்டேட்மெண்ட் டு பிரஸ் ரிலீஸ் மட்டும் தாங்க பண்ணுது. அப்ப இந்த அஜிடேஷனல் பாலிடிக்ஸ் என்ன பண்ணிருக்கும்? அஜிடேஷனல் பாலிடிக்ஸ் என்ன பண்ணிருக்கும்? பின்னாடி பாத்தீங்களா, லிமிட் பண்ணியாச்சு. பாலிடிக்ஸ் பிரஸ் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் மட்டும்தான். அப்போ இப்படிப்பட்ட அஜிடேஷனல் பாலிடிக்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க? என்ன பண்ணிருப்பாங்க? மறைச்சிருப்பாங்க, அவாய்ட் பண்ணிருப்பாங்க, இக்னோர் பண்ணிருப்பாங்க. எடுத்துக்கலாமா? பண்ணுங்க. எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. சென்டென்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கணும். என்ன பண்றது? அப்சர்வ் அப்படின்னா ஆப்டிகேட், ரெனவுன்ஸ் வார்த்தை. ஒரு விஷயத்தை என்ன பண்றது? பிடிக்கிறதா விடுறதா? மீனிங் வச்சுதான் வேர்டு கண்டுபிடிக்கும். இந்த வித்தை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போய் படிக்க வேண்டாம். இப்போதைக்கு தெரியாது, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். வேலைக்கு போற வரைக்கும் என்ன பண்ணணும்? ஓகே, படிக்கும். என்ன எரர் இருக்கு? கரெக்டாங்க? ஃபர்ஸ்ட் கரெக்டா? கரெக்டா தப்பா? ஃபைனைட் வேர்ப் போடணுமா, நான் ஃபைனைட் வேர்ப் போடணுமா? கண்டிப்பா எதுதான் வரணும்? நான் ஃபைனைட் வேர்ப் தான். எத்தனை எரர் இருந்துச்சு? 1. 7:40 ஆயிடுச்சு. Party has retreated into a cool even as இது அவங்களுடைய பார்ட்டி has sought to be a spoiler in the parliamentary elections by promoting a political messaging
that relied on a false equivalence of the BJP and the SP Congress. Right. அடுத்தது after her defeat. Right. Okay. Miss Mayawati blamed EVMs. ஒன்றும் புதுசு கிடையாது. Right. The weather and the lack of trust among தோத்ததுக்கு வெதர் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இவிஎம் பிரச்சனை இருக்கு. அப்புறம் முஸ்லிம்ஸ் மத்தியில ட்ரஸ்ட் இல்லைன்னு இருக்கு. while still refusing to acknowledge கிடையாது என்னது her own lack of agency that has resulted in the BSP's decline. எத்தனை எரர் இருக்கு? 4 இருக்கு. பார்க்கல நம்ம ஆளு. மீனிங் இதுக்கு மட்டும் பார்க்க போறோம். அழகா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. பாருங்க, பார்ட்டி வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, ட்ரீட் பண்றது என்னங்க, பின்வாங்குறது. பின்வாங்கிட்டாங்க. சரியா, பின்வாங்கிட்டாங்க. எதுக்குள்ள போயிட்டாங்க? இன்டுவா குக்கூன். குக்கூன் என்னதுங்க? பட்டர்ஃப்ளை வெளியே வரும்ல, ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சுருங்கி போயிட்டாங்க அப்படின்னா குக்கூன்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். பின்னாடி பாருங்க, ஈவன் as it has sought to be a spoiler in the குக்கூன்குள்ள போயிட்டாங்க. இருந்தாலும் இவங்க என்ன முடிவு பண்றாங்க, பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல நம்ம ஏதாவது சம்பவம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட்டா? எப்படி? பை ப்ரொமோட்டிங் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங்க ப்ரொமோட் பண்ணி பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல ஸ்பாயிலரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன பொலிட்டிக்கல் மெசேஜிங்? இந்த பொலிட்டிக்கல் மெசேஜிங் எதை நம்பி இருந்துச்சு? ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸ் ஆஃப் த பிஜேபி அண்ட் எஸ்பி காங்கிரஸ். பேசிக் என்ன தெரியுமா சொல்றாங்க, பிஜேபியும் இந்த எஸ்பி காங்கிரஸும் ஒண்ணுதான் அப்படின்னு ஈக்குவலண்டா சொல்றாங்க. கரெக்ட்னு ஆத்தர் சொல்றாரா, தப்புன்னு சொல்றாங்க? ரெண்டையும் ஈக்குவேட் பண்றாங்க. சரியா? பிஜேபியையும் எஸ்பி காங்கிரஸ் ஈக்குவேட் பண்றாங்க. ஈக்குவேட் பண்றது, ஈக்குவலன்ஸா சொல்றது கரெக்ட்னு சொல்றாரா, தப்புங்கிறாரா? தப்புங்கிறார். அப்ப இவங்க டோட்டல் பொலிட்டிக்கல் மெசேஜிங் எதை நம்பி இருக்குது அப்படின்னா, இவங்களும் இவங்களும் ஒண்ணு அப்படிங்கிறது நம்பி இருக்கு. சரி, ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா? தோத்துட்டாங்க. ஆஃப்டர் a defeat கதை என்னெல்லாம் சொல்லுது இந்த அம்மா? இவிஎம் பிரச்சனையா, வெதர் பிரச்சனையா, முஸ்லிம்ஸ் மேல நம்பிக்கை இல்லையா, அது பிரச்சனையா? அதே நேரத்துல ரெஃப்யூஸ் பண்றாங்க. இப்ப வர ரெஃப்யூஸ் பண்றாங்க. என்ன ரெஃப்யூஸ் பண்றாங்க? அக்செப்ட் பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்றாங்க. எதை அக்செப்ட் பண்ணணும்? அவங்களுடைய சொந்த லேக் ஆஃப் ஏஜென்சி. சொந்த லேக் ஆஃப் ஏஜென்சினா ஒண்ணு இல்லைங்க, சொந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே சொல்றாங்க. ஏஜென்சினா உங்களுடைய வில் பவர், உங்களுடைய முடிவு எடுக்கிற திறன், அதுதான் ஏஜென்சிங்கிறது. இது எல்லாத்தையும் காரணம் சொல்லிட்டு எதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது? இவங்களும் காரணம் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, அதை என்ன பண்ண மாட்டேங்காங்க, அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரைட். இந்த லேக் ஆஃப் ஏஜென்சி தான் என்ன பண்ணிருக்கு, இதோடைய ரிசல்ட் தான் இந்த பிஎஸ்பி உடைய லைன். ரிவைவ் இட் செல்ஃப் கரெக்டாங்க? கரெக்டா? சரி, இந்த கொஸ்டின் ஒரு ட்விஸ்ட் வச்சேன். ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் எரர் வச்சேன். பிஎஸ்பி கேன் பி லேர்ன்டு கிடையாது. என்ன பண்ணும்? கேன் லேர்ன். இது தப்புன்னு தெரிஞ்சா போதும். கேன் பி லேர்ன்டுங்கிறது எந்த வாய்ஸ்? பாசிவ் வாய்ஸ். பிஎஸ்பி லேர்ன் பண்ணும் கிடையாது. பிஎஸ்பி லேர்ன் பண்ணலாம். லேர்ன் பண்ணலாம் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் விடுதலை சிறுத்தைகள், விசிகே, ஈவன் த fledgling Azad Samaj Party that has taken a இருக்குல்லங்க. இது என்னது? என்னதுங்க? யுனைஎன்ஜி ஆஸ் ரைட். ஓகே, எத்தனை பார்ட்டி இருக்கு? எத்தனை பார்ட்டி இருக்கு? 2 1 தெரியாது. இங்க பாருங்க, பின்னாடி பாப்போமா? பின்னாடி பாப்போம். ரைட். விசிக்கு என்ன தெரியுமா?
விடுதலை சிறுத்தைகள் தாங்க. யாருக்கு போராடுவாங்க அவங்க? ஜாதி கட்சி. இது தெரியுமா? இது வந்துட்டு தலித்ஸுக்கு போராடக்கூடிய கட்சி. ரைட்டா? பின்னாடி என்ன இருக்கு? ஹேவ் டேக்கன் இருக்காங்க. கண்டிப்பா சப்ஜெக்ட்ல யாரு வரா? இந்த கட்சி வருது. கரெக்டா? இப்ப என் கேள்வி என்னது? கேள்வி என்னது? இது வருமா வராதா அப்படி? எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் இது இல்லைன்னா இதுன்னு இருக்காங்க. கேள்வி என்னன்னா, இந்த தட்ங்கிற வார்த்தை இருக்கா? நம்மால என்ன பாக்குறாப்ல? இங்க 6 இருக்குது, 2ல 1 தான் வரும். இந்த தட்டுக்கு பதிலா 2 இது போடக்கூடாதுங்க. நான் சொல்றது புரியுதா? எக்ஸாம்பிள் எழுது. பாருங்க, கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க, 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 கொஞ்சம் பாருங்க. கரெக்டாங்க? கரெக்டா? கரெக்டா தப்பா? டவுட் இருக்கா? யார பார்க்கணும்? நாம பார்க்கணுமா, பிரதரை பார்க்கணுமாங்க? யார பார்க்கணும்? யார பார்க்கணும்? இருங்க, இருங்க, யார பார்க்கணும்? பிரதரை பார்க்கணும். ஏன் பிரதரை பார்க்கணும்? இது எங்க படிச்சீங்க நீங்க? தெரியாம இருக்கு சில பேருக்கு. அதுக்காக வார்த்தை இருக்குல்ல, எதுக்கு போடுறோம்? இதுக்கு பேர் என்னதுங்க? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. ரிலேட்டிவ். கேள்வி என்ன தெரியுமா? யாருங்க வரா? யாரு வரா? நம்ம ஆள் என்ன தெரியுமா சொல்றான்? இந்த பூவை பார்த்துட்டு இந்த இடத்துல நீ ஒண்ணு ராம போடணும், இல்லைன்னா பிரதரை போடணும் அப்படிங்கிற. இந்த ஹூ அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்க, இந்த வார்த்தை பேசிக்கா ஒரு ப்ரோனவுன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிக்கா இந்த இடத்துல ஒரு நவுன் எழுதணும், அப்படிதானே? இந்த ஆற வச்சு இந்த வார்த்தை வருமா? இங்க போட்டுக்கிற ஆறு இருக்குல்ல, இந்த ஆற வச்சு இந்த வார்த்தை வருமா? வருமா வராதா? வராது. இதுல பேசிக்கா என்ன பண்ணணும்? இந்த இங்க வரக்கூடிய ஒரு வார்த்தைய திருப்பி எழுத போறோம். கரெக்டா? அது கொஞ்சம் புரியுதான்னு பாருங்க. ராமானுஸ் பிரதர் இஸ் மை ஃப்ரெண்டுங்க. இந்த வார்த்தையில என்ன பண்ண போறோம்? ஒரு வார்த்தைய இங்க இதுல இவங்க 2 பேரையோ இல்ல ஒரு ஆளையோ திருப்பி எழுத போறோம். கேள்வி என்னன்னா, வீட்டுக்கு வர்றது யாரு? வீட்டுக்கு வர்றது யாரு? 2 பேருமே வர்ற மாதிரி எடுத்துக்கலாமா, எடுக்கக்கூடாதாங்க? எடுக்கலாம் தானே? அப்ப அந்த கூட நான் யாரை எடுத்துக்கிறேன்? யாருன்னு எடுத்துக்கிறேன்? ராமு அண்ட் பிரதர்ஸ். ரைட். இந்த இடத்துல நம்ம ஆளுகளுக்கு கன்ஃபியூஷன் வருது. நான் 2 ஆன்சரையுமே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சேர்த்து எடுக்கிறீங்க. அதான் எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஈஸி ஆக்கிடுவோம். இருங்க. அதுக்கு வரேன். கரெக்ட். இந்த கொஸ்டினும் கரெக்ட். வரேன். 6 வருஷம் பிரச்சனை வருது. இது வேண்டாம். இதை வச்சு நான் கொஸ்டின் பார்த்தது கிடையாது. வேண்டாம். எனக்கு இது மட்டும் சொல்லுங்க. தட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்சஸா இல்ல இந்த கட்சியா? எக்ஸ்பீரியன்சஸா இல்ல இந்த கட்சியா? எக்ஸ்பீரியன்சஸாங்க. எக்ஸ்பீரியன்சஸா? பின்னாடி என்ன இருக்கு? have taken to ideological and agitational struggle to represent the interest of the தலித்துடைய இன்ட்ரெஸ்ட் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு
ஸ்ட்ரகிள எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்சஸ் தான் எடுத்துக்கிட்டாங்களா இந்த கட்சி எடுத்துச்சா? இதுதான் எடுத்துச்சு. தட்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணாது? எக்ஸ்பீரியன்சஸ் ரெஃபர். யாரத ரெஃபர் பண்ணுது? சரி, இப்ப இவங்கள்ட்ட எடுத்துக்கிற இப்ப கீழே ஃபுல்லா மாத்த போறோம். கொஸ்டினுக்கு மார்க் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு மார்க் வேண்டாம். பின்னாடி இருந்து ஃபுல்லா மாத்தணும். அதுக்கு பதில் என்னது? ரைட். அடுத்தது 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 அலோவிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் யாருங்க? அலோவிங்கிறதுக்கு என்னது சப்ஜெக்ட்? என்னது? யார பத்தி பேசுறாங்க? யார பத்திங்க பேசுறாங்க? டிஎஸ்பி பத்தியா பேசுறாங்க? பாருங்க ராஜா, கொஞ்சம் பாருங்க. ரொம்ப அடி வாங்குது இந்த ஏரியா. பாருங்க. டு ரிவைவ் இட் செல்ஃப். யாரு ரிவைவ் பண்ணணும்? பிஎஸ்பி ரிவைவ் பண்ணணும்னா பிஎஸ்பி யார்ட்ட இருந்து படிக்கணும்? விடுதலை சிறுத்தைகள்ட்ட இருந்து படிக்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்ன பண்ணிருக்காங்க? இந்த அஜிடேஷனல் ஸ்ட்ரகிளை எடுத்துக்கிட்டாங்க. யாரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு? தலித்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. சரியா? அலோவிங்க்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா ஸ்ட்ரகிள் தான் வரும். ஸ்ட்ரகிள் அலௌடு வரும். தப்பா இருக்கு. அலோவிங் தப்பா இருக்கு. ஏஜஸ் கனெக்டர் தப்பா இருக்கு. இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு தடவை சொல்லி சரி, இங்க பாருங்க. ரிவைவ் இட் செல்ஃப். ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் கரெக்டாங்க? செல்ஃப் யார பத்தி பேசுறாங்க? டிஎஸ்பி. எங்க தப்பு இருந்துச்சு? கேன் பி லேர்ன்டுக்கு பதிலா என்ன பண்ணணும்? கேன் லேர்ன் ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது மட்டும் இருக்கட்டும். that has taken to ideological and agitational struggle to represent the interest of the மட்டும் எடுக்க முடிஞ்சிட்டா? கஷ்டமா இருக்கு. ESP தானே ப்ரோ லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணக்கூடிய ஆக்ஷனை பண்றது யாரு? யார் தான் பண்ணணும்? ESP தான் பண்ணணும். ஆசிவ்ல எடுக்கவே முடியாது. ஆசிவ்ல வாய்ப்பே கிடையாது. ESP எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து லேர்ன் பண்ணும். சரிங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து எது லேர்ன் பண்ணப்பட முடியும் தான் சப்ஜெக்ட்ல இருக்கும். எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து ட்ரூத்ஸ் லேர்ன் பண்ணப்பட முடியும். இது இவனை எப்படி தடவை மாத்தணும்? நீங்க சொல்ற மாதிரி மாத்திரம் கரெக்டான பாரு. ட்ரூத்ஸ் கேன் பி லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப். இது கரெக்ட். எக்ஸ்பீரியன்சஸ் இருந்து ESP லேர்ன் பண்ணப்பட முடியாது. எக்ஸ்பீரியன்சஸ் இருந்து என்ன லேர்ன் பண்ண? ட்ரூத்ஸ் லேர்ன் பண்ணப்பட முடியும். புரிஞ்சா? அட்ஜெக்டிவ் தான். ஆர்டிகல் வந்துட்டு எதை வச்சு போடுவீங்க? ஆர்டிகல் எதை வச்சு போடுவீங்க? முடிவுபடுறது எதுங்க? அடுத்த வார்த்தை தான். அடுத்த வார்த்தை தான். அட்ஜெக்டிவா இருக்கலாம், அட்வர்பா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். முடிவு பண்றது நெக்ஸ்ட் வேர்ட். மீனிங் தெரியுமா என்ன உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? ரைட், சொல்லுங்க. ஓவர் த்ரூ பண்றது என்னது? எறிகிறது. சூப்பர். ஒருத்தர் பதவியில இருந்து தூக்கி எறிகிறது. ஆப்பிள்னா ரைட். ஆன்சர் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? ரைட். அடுத்தது ரிடீம் பண்றதுனா திருப்பி வாங்கிறது. ரைட், சம்பந்தமே இல்ல. அடுத்தது இம்போஸ் பண்றதுனா போஸ்ட் பண்றது. ஆன்சர் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? 1 and 2. ரைட். 1 and 2 ஆப்ஷன்ல வேற இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? வார்த்தைகளை தூக்கி போடணும்.
ரைட், இங்க பாருங்க. எவர் சின்ஸ் த யூஎஸ் overthrew the Hawaiian. ரைட், ஆன்சர் கரெக்ட். மொனார்கினா யாரு? ராஜா. யா, ஹவாயில இருக்க ராஜாவை யூஎஸ் காரன் தூக்கி வீசினதுல இருந்து. அதுக்கு மேல வாசிங்கன்னா வேஸ்ட். இருக்கா? உச்சரிக்கணும் தெரியுமா? எடுங்க பார்ப்போம். எது மீனிங்? என்னதுங்க மீனிங்? என்னது? Be silent. Be silent. ஸ்பீக்கரிங்லாம் பண்ண வேண்டாம், நார்மலா சொல்லலாம். கூ தான், சரியா? கூப் கிடையாது. யா, அப்படிதானே சொல்றான். யார் எப்படி சொல்றானா? மீனிங் என்னது? மீனிங் என்னதுங்க? மீனிங் என்னது? சடனா பவரை சீஸ் பண்றது. ரஷ்யா இருந்துச்சு இல்ல, ரஷ்யா சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, திடீர்னு ரஷ்யால இருக்கிற மிலிட்டரியில ஒரு குரூப் அப்படியே திரும்பிச்சு, ரஷ்யாவை போய் அட்டாக் பண்ணுவோம்னு திரும்பிச்சு. அதுக்கு பேர் தான் இந்த கூ. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுக்குள்ளதாங்க இருப்பாங்க, டக்குன்னு முடிவு எடுத்து இந்த நாட்டை கைப்பற்றிடுவோம் அப்படின்ட்டு மிலிட்டரியோ அங்க இருக்கிற மக்களோ அப்படியே திரும்பி அந்த நாட்டை கைப்பற்றதுக்கு பேர் தான் கூ அப்படிங்கிற வார்த்தை. அடுத்த கொஸ்டின் போயிருவோம் வாங்க. 4 வார்த்தைக்கு மீனிங் தெரியுமா? ரைட், எதெல்லாம் ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு? ஆட்ரிபியூட்னா கேரக்டர், கரெக்டா? ஆபரேட்டிவ்னா என்ன அர்த்தங்க? கட்டளை வாக்கியம். என்ன ஆபரேட்டிவ்னா என்னது? வாட்? இது என்ன பண்ணுது? எல்லாரும் ஒண்ணா வருது. அடுத்த வார்த்தை 4 வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா? ஏதாவது ரெண்டு? எது எது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு? டியூ ஃபோர் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போமா? பாப்போமா? இதை மட்டும் வாசிக்கிறேன். த கன்சென்சஸ் இல்ல த ஒப்பீனியன். ஒப்பீனியன்னா ஒரு ஐடியா, கன்சென்சஸ்னா எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்ட ஒரு ஐடியா. தட் என்னதுங்க? தட்ங்கிறது என்னது? நார்மல் கன்ஜெக்ஷன். என்ன நார்மல் கன்ஜெக்ஷன்? தே அரைவ்ட் அரவுண்ட் 13,000 years ago. அவ்வளவுதான், கரெக்ட். பின்னாடி வருது இல்லைங்க, இது ஒரு ஒப்பீனியன் தானே. பின்னாடி வருது ஒரு ஒப்பீனியன் தானேங்க. தட் நார்மல் கன்ஜெக்ஷன் இங்க வரக்கூடிய வார்த்தையை தான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. ஒப்பீனியன்ங்கிற வார்த்தையும் கரெக்ட் தான், கரெக்ட். ஆன்சர் என்னதுதான்? நீங்க தப்பு விட்டீங்க. தப்பு விட்டா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணீங்க. பண்ணா கூட பரவாயில்ல, பார்க்கவே இல்லை. தெரியாது நம்மளுக்கு. போர்ட்டபிள்னா தண்ணி குடிக்க முடியுங்க, அவ்வளவுதானே? படிச்சிருக்கோம் நம்ம. வயபிள்னா என்ன அர்த்தம்? வயபிள்னா என்ன அர்த்தம்? பாசிபிளா? சரி, லயபிள்னா என்னது? லயபிள்னா என்னதுங்க? ரெஸ்பான்சிபிள். சரி, ஓகே. சஸ்டைனபிள்னா என்ன அர்த்தம்? நிலையா, சரியா? வயபிளுக்கு என்ன அர்த்தம்? வயபிளுக்கு என்ன அர்த்தங்க? பண்ண முடி. நல்லாதான் இருக்கு. பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம் வயபிள். ஆன்சர் என்னவா பிக்ஸ் பண்றது?
என்னன்னு பிக்ஸ் பண்றது 1 and 3-யா வயபிள் அருண் எப்படி தூக்கி வீசினீங்க வீசி காமிங்க எப்படி மைக் விசில் மட்டும் அடிக்கி ஃபிளேக்ஸ் இருக்குல்ல சரி வாங்க ஆர் பீயிங் பம்ப்ட் அவுட் ஆஃப் ஸ்னோ கேனன்ஸ்ல இருந்து பம்ப் பண்ணப்படுது சரியா எதுன்னு நமக்கு இப்போ வரைக்கும் இது எங்க இருக்கு லைனிங் த ஸ்கீரன்ஸ் நமக்கு தெரியாது ஸ்கீன் என்னன்னு தெரியாது இதை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படியே இல்ல இந்த லைனை மட்டும் அடுத்தது ரிசார்ட்ஸ் ரிலை ஆன் த எஸ் பண்றேன் அப்ப இது கண்டிப்பா என்னவா இருக்கும் ஸ்னோவா தான் இருக்கும் ஸ்னோவை ஒன்னே ஸ்கைல இருந்து விழுற மாதிரி பண்றாங்க இல்லைன்னா ஸ்னோ கேனன் வச்சு என்ன பண்றாங்க பம்ப் பண்றாங்க வெளியே கொண்டு வராங்க ரிசார்ட் எல்லாம் எதை நம்பி இருக்குது என்னது ஒயிட் ஸ்டஃப் ஸ்னோ ஸ்னோ கடைசிக்கு எதுன்னு சொல்ல மாட்டேங்க நம்ம ஸ்னோன்னு எடுத்துக்கிறோம் டு மெயின்டைன் கண்டிப்பா எந்த வார்த்தை வரும் ஒண்ணு கண்டிப்பா அதுல ஒண்ணு இருக்குமா வெரி குட் இப்போ நான் அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணவா இல்ல 1 and 3 போடுவா நான் 3 எந்த 3ன்னு சொல்லிட்டு 1 and 2 போடுறேன்னா 1 and 3 இப்படிதான் நீங்க போடுறீங்க என்ன டெஸ்ட்ல ஆமா ஆமா இல்லைன்னா 40க்கு 40 வந்துடும் மெயின்டைன் என்ன போட்டுக்கலாம் போட்டபிள்னா குடிக்கிற தண்ணிங்க சரியா வராது டயபிள் என்னது ரெஸ்பான்ஸ் தக்க வைக்கக்கூடிய பிசினஸ் சஸ்டைனபிள் பாசிபிள் ஆன பிசினஸ் 2 ஆன்சர் தான் போட முடியும் ஆன்சர் 1 and ஆத்த கொஸ்டின்ல இது மட்டும் தாங்க கொஞ்சம் கஷ்டம் அது எல்லாமே ரொம்ப ஈஸி அடுத்தது செஞ்சுட்டாங்க பாருங்க ஸ்கேன்ட் இன்னப்ட்னா என்ன அர்த்தம் இன்சஃபிஷியன்ட் இல்லாம இருக்கு ஸ்கேன்ட்னா பற்றாக்குறை ரைட் ஆடிகுவேட்னா என்னது போதுமான ரெக்விசிட்னா என்னது தேவைப்படுறது ரைட் எதெல்லாம் சேர்ந்துருக்கு 1 and 4 ஒரே மாதிரி இருக்கு 2 and 3 ஒரே மாதிரி இருக்கு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க 1 and 4 ஆப்ஷன்ல இருக்குது 2 and 3 இருக்குது ஆல் ஃபிட் இருக்குது ரைட்டா ஆல் ஃபிட் வராது நம்மளுக்கு டவுட் இருக்கும் என்ன போட்டு என்ன போடலாம் கன்சிடர்ட் அ நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீஸ் நெக்லெக்ட் பண்ணப்பட்ட டிராபிக்கல் டிசீஸா கன்சிடர் பண்ணப்படுது V3S கனெக்ட் எதை பத்தி பேசுறோம்னா ராபிஸ் கடிச்சா நாய் கடிச்சதுன்னா என்னது ராபிஸ் வந்துச்சுன்னா ராபிஸ்க்கு மெடிசனே கிடையாது பார்த்து போங்க ரோட்ல நாய் கடிச்சு ராபிஸ் வந்துச்சுன்னா என்ன கிடையாது மெடிசனே கிடையாது ராபிஸ் டிபிக்கலி occurs in communities without the infrastructure for rabies எங்க வரும் எப்படிப்பட்ட கம்யூனிட்டிஸ்ல வரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத கம்யூனிட்டிஸ்ல வரும் எதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல எப்படிப்பட்ட சர்வேலன்ஸுக்கு பற்றாக்குறை சர்வேலன்ஸா போதுமான அளவு சர்வேலன்ஸா இல்ல கோரஸா பதில் சொல்லுங்க இப்போ மட்டும் adequate and மனசாட்சியை தொட்டு உண்மையே சொல்லுங்க போட்ட எல்லா கொஸ்டின்லயும் 6 கொஸ்டின் 5 கொஸ்டினா 5 கொஸ்டின் இதை நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம் அப்படிதானே ப்ரோபிங்கும் எக்ஸ்ப்ளோரிங்கும் ஒரே மீனிங் செக் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிறது இங்க ரிசர்ச் பண்றாங்க ரிசர்ச் வந்து ப்ரோப் பண்ணுது எக்ஸ்ப்ளோர் பண்ணுது ஆன்சரா போட்டோம் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் போடலாம் என்ன போடலாங்க ஒரு 4 போடலாம்ல எவ்வளவு நேரத்துல போடலாம் 20 நிமிஷத்துலயா எவ்வளவு நிமிஷத்துல 5 மினிட்ஸ்ல போடலாம் சரியா ஈஸின்னு போடவா கஷ்டம்னு போடவா இந்த 5ஐயும் இது கேட்கல எனக்கு மாடரேட்டா எம்ல ஏதோ ஒரு வார்த்தை சொல்றீங்க என்னது
ஈஸியா மாடரேட்டாங்க இது. ஈஸி ஏரியால கொடுத்தானே இருப்பீங்க. வெரி ஈஸியில வைக்க சொல்லல, ஈஸி. பாருங்க போறோம் அப்படின்னா எரர் கொஸ்டினுக்கு போகும். நம்பர் 24 சரி சரி 24ல 25 24 தானா? சரி பாருங்க பாத்துக்கிடுங்க. கொஸ்டின் எடுக்கணும் எடுத்துக்கிடுங்க. பிடிஎஃப் அனுப்பிட்டீங்களா குரூப்ல இருக்கு. சரி எரர் கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சா கஷ்டமாச்சு? பார்த்தா தானே தெரியும். இப்ப பாப்போமா? ரைட் வாங்க. தெரியுமா கண்டுபிடிக்கணும் எந்த சென்டென்ஸ்னா கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும். ஒத்த சென்டென்ஸ் இல்ல, எத்தனை சென்டென்ஸ் இருக்கு? 4 சென்டென்ஸ் இருக்கு நம்ம நேரத்துக்கு. அதுல 1 and 2 3 and 4 all 4 பார்த்தோன்னே 5 ஸ்கிப் பண்ணுவாங்க இதெல்லாம். சரி கொஸ்டினுடைய அப்ரோச் சொல்றேங்க. உங்களை பாஸ் பண்ண வைக்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அது கிடையாது, இதுதான் எவனுமே போட மாட்டான். நீங்க என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லும் போது நெஞ்சில் அடிச்சு அழுகணும். இந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கும். சரியா? 4 சென்டென்ஸ்ல எதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது? சின்னது. சரியா? வேக்சின்ஸ் may not stop you from being infected. பாட்டுங்க மேம் சொல்லி கொடுத்தனா ஆமா சொல்லிருக்கேன். ஆன்சர் கூட தப்பா சொல்லிருக்கேன். சொல்லி கொடுத்தேன். வேக்சின்ஸ் may not stop you from இன்ஃபெக்ட் பண்ணப்படுறதுல இருந்து ஸ்டாப் பண்ண. சரியா? அப்ப பீயிங் இன்ஃபெக்டட் கரெக்டா தப்பா? கரெக்ட். அடுத்து பட் நிப்பாட்டுங்க தேய பார்த்துட்டோம். தே என்னது? வேக்சின்ஸ் கரெக்டா தப்பா? கரெக்ட். தே ஆர் certainly reducing your chance of கரெக்டா ஹாஸ்பிட்டலைஸ் பண்றது ஆர் என்ன வார்த்தை? reducing your chance of dying. இருக்கா? நம்ம நம்பணும். என்ன நம்பணும்? நமக்கு எரர் வருங்கிறத நம்பி இந்த சென்டென்ஸ் எரர் இல்ல. ரைட். என்ன கேட்டிருக்காங்க? எரர் இருக்குதா இல்லாம இருக்கா? மீனிங்ஃபுல்லி கரெக்ட். அப்ப 3 கண்டிப்பா எப்படி இருக்கு? வரும். 3 கண்டிப்பா வருமா? 3 வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? இருக்குங்க? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்லி 2 and 3 ஒன்லி. இது எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அப்ப 4ல எரர் இருக்கா இல்லையா? இருக்கணும். இல்லையா? இருக்கும். அப்படிதானே? இருக்கா இல்லையாங்க? இருக்கு ராஜா, இருக்கு. என்ன பண்றது? அரௌண்ட் ப்ரிப்போர்ஷன், வேர்ல்டு ப்ரிப்போர்ஷனல். ஒரு காலத்துல ஸ்னோ பவுண்டா இருந்தது. வேர்ல்டா ரிவர் பேசின்ஸா? அப்ப இந்த வேர் கரெக்டா தப்பா? கரெக்ட். வேர் ஒன்ஸ் அட்வர்ப், ரெகுலர்லி அட்வர்ப். ரைட். ஆர் இன்க்ரீசிங்லி சீயிங் இருக்கா? இன்க்ரீசிங்லி அட்வர்ப். ஆர் சீயிங் வெர்ப். சப்ஜெக்ட் என்னது? ரிவர் பேசின்ஸ். இந்த வார்த்தை இருக்குல்ல, இங்க வரக்கூடிய இட்ஸ், இது எதை ரெஃபர் பண்ணி வந்துச்சு? ரிவர் பேசின்ஸ். சிங்குலரா ப்ளூரலா? அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? தானே பார்த்தோம். இத தயாரிக்கு எனக்கு ஸ்பெல்லிங் மறந்ததுதான். ஐஇ வந்து வரவே வராது. ஐஇ தெரியாது. எங்க ஐஇ வரும் இஐ வரும்னு வரைக்கும் தெரியாது.
சரி இப்போ ஒன்னு ஒன்னுல எரர் இருக்க போது இல்லைன்னா டூல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒன்ன பார்க்கவா டூவை பார்க்கவா? டூவை பார்ப்போம். சின்னதா இருக்கா? the extremes which we have observed over the last இந்த இடத்துல fewer கரெக்டாங்க. இடத்துல என்ன போடணும்? few months. சரி பார்ப்போம். இப்போ இங்க few வந்துருச்சு அப்படின்னா இங்க எரர் வந்துருச்சு. கரெக்டா? எரர் வந்துருச்சு. எரர் வந்துருச்சுன்னா ஒன்ல என்ன இருக்கக்கூடாது? எரர் இருக்கா? இதையும் செக் பண்ணிடும். இதை செக் பண்ண வேண்டாம், இதனால இங்க செக் பண்ணிடும். ஒன்ல எரர் இருக்க கூடாது. ரைட். இன் த கம்மிங் இயர்ஸ். கரெக்டா? US UK and India will embark on correct more complex exercises. கரெக்டா தப்பாங்க? கரெக்ட். more complex exercises. கரெக்டா? கரெக்ட். between their கரெக்டா? their correct respective militaries. அடுத்த வார்த்தை P1ING as connected. யாரு பில்ட் பண்றா? UKயும் இந்தியா building up to a landmark joint exercise. எக்ஸசைஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணப்படணும். டு பி கண்டக்டட். கரெக்டா தப்பா? கரெக்ட். யாருக்கு முன்னாடி? பிஃபோர் த எண்ட் ஆஃப் 2030. இப்போ நான் ஆன்சர் என்னென்ன போட முடியும் என்னையால? 1 and 3 எங்க தப்பு இருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. இது கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா? ரைட். 1 and 3ன்னு போடுறோம். கரெக்டா? ஆன்சர் கரெக்டாமா? அடுத்து போய் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, பதறக்கூடாது. இதுக்கு உங்களுக்கு மார்க் கிடையாது. மார்க்லாம் இந்த இதுக்கு கிடையாது. நம்ம பயப்படாம கான்செப்ட அப்ளை பண்ணி போட போறோம். அவ்வளவுதான். கரண்ட் போகல. ஒரு செகண்ட் கட் ஆயிடுச்சு. 2 பேர்ல யார இங்க வர சொன்னேன்? 2 பேர்ல யார வர சொன்னேன்? யார கூப்பிட்டேன்? 2 பேர்ல யார கூப்பிட்டேனா? தானே கூப்பிட்டேன். வந்துக்கிறீங்க. ஸ்பெசிபிக்ஸ் முக்கியம். தனியா உட்காந்துக்கிட்டு தனியா உட்காந்து கிளாஸ் தனியா உட்காந்து படிக்கும்போது சேர்த்து படிச்சு. ஒரு முக்கியமான விஷயங்க. உங்களுக்கு என் மேல எதுவும் கோவம் இருந்துச்சு அப்படின்னா இல்ல நிறைய இருக்கு. இல்ல முதுகுல மட்டும் குத்தாதீங்க. தேர்டு ஏன்னா குழி படிச்சதுக்கு அப்புறமாவது சொல்லிருங்க. இப்படி உங்களுக்கு குழிய வெட்டிட்டேன் அப்படின்னு வந்தாவது என்ன பண்ணிருங்க? சொல்லிருங்க. ரைட். இஃப் electric cars are ever to become mainstream. அடுத்தது electric cars are ever to become mainstream. இது ஏதாவது எரர்னு போடவா கரெக்ட்னு எடுத்துக்கவா? கரெக்ட் எடுத்துக்கிறோம். ரைட். தென் we are going to need a lot. உங்களுக்கு தெரியாத எரர் தானே இது? தெரியுமா தெரியாதா? 3 கண்டிப்பா ஆன்சர்ல அப்படின்னு நினைக்க கூடாது. மேல பாத்துக்கணும். என்னதான் கேக்குறாங்க? அடுத்துதான் கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன்ல இருந்து போயிடுச்சு அப்படின்னா இது என்ன இருக்கு? ஒன்லி 1 and 2, ஒன்லி 2 and நான் எதை செக் பண்ணணும்? 4 செக் பண்ணணும். 2 கண்டிப்பா தெரியும். 2ல என்னது இல்ல எரர். 1 செக் பண்ணுமா 4 செக் பண்ணுமா? நான் எது பெருசுன்னு பார்க்கணும். சாரி, எது சின்னதுன்னு பார்க்கணும். இதுவே ஒரே சைஸ் தான் இருக்கு. என்ன வாங்க பார்ப்போம். பார்க்கணும்.
The move puts a country at odds with the EU and the UK. Right. இப்போ which எதை ரெஃபர் பண்ணுது? ரெண்டையா ஒன்னையா? ரெண்டு. வெரி குட். அப்போ இது கரெக்ட். Have called for a அவ்வளவுதான். Temporarily-ங்கிறது adverb. Temporary-ங்கிறது adjective. Article, adjective, noun. ஆன்சர் என்னது? கண்டிப்பா அப்ப கரெக்ட். 4 கரெக்ட். ஆன்சர் 2 அண்ட் யாராவது நெஞ்சில் அடிச்சு அழுகுறீங்களா? ஆரம்பிக்கலையா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏண்டா? சரி. டிஸ்பைட் யார் இது? யார் இது? முன்னாடி இருக்கணும், முன்னாடி இல்ல, பின்னாடியாவது இருக்காங்களான்னு பார்ப்போமா? காமிக் புக்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி மென்ட் ஃபார் சில்ட்ரன். எடுக்க கண்ணு எடுக்கவா தப்புன்னு எடுக்கவா? அருண் இந்த மாதிரி கரெக்டா தோணுது எல்லாம் தூக்கிடணும். எடுக்க எங்க டவுட் வருது? இங்க தானே டவுட் வருது. செக் பண்ணிடுவோமா? என்னன்னு கன்சிடர் பண்றாங்க? சில்ட்ரனுக்கு மீன் பண்ணப்பட்டது. கரெக்டா தப்பாங்க? ரைட், சூப்பர். அப்போ 2 ஆன்சர்ல இருக்குமா இருக்காதாங்க? இருக்கும். 2 கரெக்ட், அப்படிதானே? இப்போ இங்க 2லயும் 3 இருக்கு, 1 இருக்கு, 4 இருக்கு. என்ன செக் பண்ணலாம்? 3 செக் பண்ணணும். 3 செக் பண்ணணும். ஏன்னா 2 இடத்துலயுமே என்ன இருக்கு? 3 இருக்குங்க. இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. 1 செக் பண்ணா இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவீங்க. 3 செக் பண்ணா 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணும். கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். as என்ன அர்த்தங்க? while happening at the past tense, happening at the same time, past tense happening at the same time. As I walked through na இதன் வழியா, எதன் வழியாக? எம்டி கார்டன்ஸ் வழியா. என்னுடைய நெய்பர்ஹுட் உடைய எம்டி கார்டன்ஸ் வழியாக நான் நடக்கும் போது, இந்த மிடில் ஆஃப் த லாக்டவுன் உடைய மிடில் நெய்பர்ஹுட் உடைய எம்டி கார்டன்ஸ் வழியாக நடக்கும் போது. ரைட். கரெக்டா? இது கரெக்டா? ஏன் கரெக்ட்? as கனெக்ட். யார் தான் வியர் பண்ணா? எரிந்த ubiquitous என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய, சரியா? ஆம்னி பிரசன்ட், அதான் ubiquitous. I recalled the golden days of my child. ஏதாவது தெரியுதா? எரரு தேவியக்கா சொன்ன மாதிரி என்ன இல்ல இதுல? எரரு இல்ல. ரைட். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கலாம்? only 2 and 3 இருக்கலாம், இல்லையா? only 1, 2 and 3 இருக்கலாம். அக்கான்னு சொல்லணும்னு சொல்றாங்க. 1 ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வாங்க. சரி, இப்ப இதுல எரர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்க? இருக்கலாம், இல்லாமையும் போ. சொல்லுங்க, எரர் இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். வெண்ணு ஃபர்ஸ்ட் கரெக்டான்னு பாத்துக்கிறீங்க, நல்லா பாத்துக்கிறீங்க. எதை ரெஃபர் பண்ணுது? சொல்லலாமா? அத என்ன என்னதுங்க? டைம் பீரியட் அப்படின்னா எரர் தெரியுதா? எனக்கு தெரியல. என்ன பண்ணணும்? படிச்ச கான்செப்ட் மேல நம்பிக்கை வச்சு எதை ஆன்சரா போடணும்? 1, 2 and கரெக்டா?
எத்தனை எரர் போட்டிருக்கோம்? எத்தனை எரர் போட்டிருக்கோம்? 3 கொஸ்டின் போட்டுக்கணும். படிக்காத ஏதாவது இருக்கா அதுல? படிக்காத ஏதாவது இருந்துச்சா? சென்டென்ஸ் எடுக்க செகண்ட் ரைட். ஆஸ் கரெக்டா? ஆன் எக்கு கரெக்டாங்க. ஏஜ் ஆகுது. ஏஜஸ் எக்கு தான் ஏஜ் ஆகுது. அடுத்து இட்டு எதை ரெஃபர் பண்ணுது? எக்கு. எக்கு தான் எதை லூஸ் பண்ணுது? மாய்ஸ்சர். அண்ட் மாய்ஸ்சரையும் கார்பன் டை ஆக்சைடையும் பண்ணுது. அடுத்தது இட் மேக்ஸ் த whites thinner and the yolks more susceptible. இங்க பாருங்க, comparative whites thinner, making the whites thinner and making the yolk more susceptible to தப்பா சென்டென்ஸ் என்ன எடுக்கணும்? சென்டென்ஸ் எரர் இருக்குன்னு எடுக்கவா இல்லன்னு எடுக்கவா? சரி, கொஸ்டினை திருப்பி ஒரு தடவை பாத்துக்கிடுவோம். கிராமட்டிக்கலி அண்ட் மீனிங்ஃபுல்லி கரெக்ட். அப்ப 2 கண்டிப்பா ஆன்சர்ல வருமா வராதா? வரும். நம்ம நேரத்துக்கு ஏதாவது கொஸ்டின் ஈஸியா இருக்கான்னு பாருங்க. வாசிக்க 1 வாசிக்கணும், 3 வாசிக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். அடிச்சிடும் போட்டு ட்ரை பண்ணுங்க. பொறுமையா பதட்டம் இல்லாமல் ஸ்பிட் பண்ணுங்க. ஆன்சர் ஆன்சர் தெரிஞ்சா கை தூக்கலாம். வேண்டாம், கை தூக்குங்க ஆன்சர் தெரிஞ்சா. சொல்லுங்க, சொல்லுங்க. என்னது? இது ஆர்டிகல் எரரா? ஆர்டிகல் எரர் சொல்லிருக்காங்க. நீங்க ஆர்டிகல் எரரா? வேற வேற எல்லாமோ படிச்சு கடைசியில நம்ம ஈஸியான விட்டுருவோம்னு நினைக்கிறேன். ரைட். சொல்லி கொடுத்துட்டேன் நாங்க. சொல்லி கொடுத்தனா என்ன சொன்னேன்? உயிரெழுத்து வந்தா என்னது? அண்ட் உயிரெழுத்தை தவிர வேற எந்த எழுத்து வந்தாலும் சரியா? இதுக்கு வேணாம். என்ன முடிவீங்க? இந்த வார்த்தை இது ஒரு உயிர்மை எழுத்து. நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். யூ சொல்லுங்க. கோரா an isolated huddle of tents. இது வந்து கோரா. ப்ரொடெக்டட்னு இருக்கா? V3 as adjective. எதை பத்தி பேசுறாங்க? ஃபென்ஸை பத்தி பேசுறாங்க, கோராவை பத்தி பேசுறாங்க. ப்ரொடெக்டட் பை a high wire fence in northern Kenya. சப்ஜெக்ட் யாரு? கோரா. கோரா was where? ஒரு பிளேஸ். கரெக்டாங்க? இங்க பாருங்க, இருக்குதா? தப்பா? 70 years old கிடையாது. 70-year-old naturalist ஜார்ஜ் ஆடம்சன் ரீஹாபிலிட்டேட்னா ஒரு இடத்துல இருந்து மறுவாழ்வு.
ரீஹாபிலிட்டேஷன். நாட்டுல இருந்து கூட்டு வந்துட்டு ஜூல வைப்பாங்கல்ல, ரீஹாபிலிட்டேஷன். ரீஹாபிலிட்டேட்டட் lions in a unique conservation project. இப்ப 2ல கண்டிப்பா, சாரி 3ல கண்டிப்பா எரர் இருக்கு. 3ல எரர் இருக்குன்னா இது வராது, இது வராது. எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 1 and 2ல கண்டிப்பா என்ன இருக்க கூடாது, இருந்துச்சுன்னா பார்த்துட்டோம். 4ல கண்டிப்பா எரர் இருக்கணும்ல. அப்போ 4ல கண்டிப்பா எரர் இருக்கணும். ஐ சப்ஜெக்ட் பேரு வேர்பு ஆஃபன்லி கிடையாது. என்னது மேடம்? வாசிக்கவே வேணும். கரெக்டா? ஆன்சர் கரெக்டா? இது 1 and உங்களுடைய எடுங்க, பேஜ் எடுங்க. பேஜ் 43 எடுத்து எனக்கு ஆன்சர் போட்டு சொல்லுங்க. பேஜ் 43 எடுத்து எனக்கு ஆன்சர் போட்டு சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 28 PDF குரூப்ல இருக்கு. எனக்கு 1 and 2, 2 and 3 இதெல்லாம் வேண்டாம். இல்ல இங்க எரர் இருக்கு, 4ல இங்க எரர் இருக்கு சொல்லணும். சொல்லுங்க. சரிங்களா? போட்டீங்களா? நீங்க போட்டீங்களா? ஆகாஷ் போட்டீங்களா? கொஸ்டின் தாங்க. ட்ரம்ப் கார்டு. ட்ரம்ப் கார்டுனா என்ன தெரியுமா? ட்ரம்ப் கார்டுனா தோக்குற மாதிரி இருந்தாலும் அந்த ஒத்த கார்டு நம்மளை காப்பாத்திடும். தான் ட்ரம்ப் கார்டு. வாங்குற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு ஒரு 5 எரர் கொஸ்டின் வந்துருச்சுன்னா அருன்னு ஏறிடலாம். நான் டெஸ்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் எரர் தான் போடுவேன். அதான் நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ், ஒரு வெறி வரும். எப்படி போட்டுறாதீங்க, எரர் ஆயிடும், டெஸ்ட் எரர் ஆயிரும். ஆன்சர் ஆன்சர் என்னது? 1 and 2. 3ல எங்க எரர் இருக்கு? 2 ரீகெயினிங் கிடையாது. என்னது? 2 ரீகெயின். அடுத்து if someone சென்டென்ஸ் வந்துட்டு அங்க ஃபியூவர் எதுக்கு மாத்தணும் ப்ரோ? ஆமா, இங்க கம்பேரிட்டிவ் போடலாமா போடக்கூடாது பாருங்க, பார்த்து சொல்லுங்க. சென்டென்ஸ் மீனிங் டெத் ஆஃப் பிக் ட்ரீஸ் வந்துட்டு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. யா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் வேண்டாம். இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரவுட்ஸ். யா, டெம்பரேச்சர் ஹை போடலாம், பிரச்சனையும் கிடையாது. எந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஹையர். எதுக்கு ஹையர் போட்டிருக்காங்க? கம்பேரிசன் சொல்றாங்களா சொல்லலையாங்கிறத கேள்வி. அந்த கொஸ்டின் எடுத்து நான் உங்களுக்கு கம்பேரிசன் சொல்லலைங்கிறத காமிக்கலாம். கம்பேரிசன் சொல்லலாமா சொல்லக்கூடாது? என்ன ஆயிருக்கு? ட்ரீஸ் வந்துட்டு செத்துட்டு தாங்க இருந்துச்சு.
ட்ரீஸ் சாவுறது என்ன ஆயிடுச்சுங்க? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன் அதிகமாச்சு? டெம்பரேச்சர் முன்னாடி இருந்ததை விட என்ன ஆயிடுச்சு? புரியுங்களா? சென்டென்ஸ் உடைய மீனிங் வச்சா நீங்க கம்பேரிட்டிவ் டிகிரிஸ் பார்க்கணும். இந்த கொஸ்டின் எதுன்னு சொல்லுங்க. டூவா? எடுப்போம். இதேதான் பி கேட்காருங்க. நான் தெரியாம கீழே பண்ணிட்டேன். இதை முடிச்சுட்டு இருக்கு பாருங்க. லாஸ்ட் ஃபியூவர் மந்த்ஸா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா? கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் சொல்லுங்க. பிக், பிக்கர், சூப்பர்லேட்டிவ்னா என்னதுங்க? சூப்பர்லேட்டிவ் எதுல முடியும்? எஸ்டில முடியுமா? எதுல முடியும்? எஸ்டில முடியும் இல்ல எஸ்டில? யா ரைட். கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் போடுங்க. லேட்டர், இன்னொரு கம்பேரிட்டிவ் இருக்கு. ஆஃப்டர், யா இன்னொரு வார்த்தை. இது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபர்ஸ்ட்னா யாரு? எங்க இருக்கிறவங்க? எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது முதல்ல இருக்கிறான். ஃபர்ஸ்ட் எஸ்டில முடியுதா? சூப்பர்லேட்டிவ். பெஸ்ட் எஸ்டில முடியுதா? சூப்பர்லேட்டிவ். பிக்கெஸ்ட் சூப்பர்லேட்டிவ். நைசஸ்ட் சூப்பர்லேட்டிவ். லேட்டஸ்ட் சூப்பர்லேட்டிவ். அதே மாதிரி எதுவும் சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ் போட்டு திருப்பி கம்பேரிட்டிவ் போடுவீங்களா? போடுவீங்களா? இந்த இடத்துல கண்டிப்பா என்னதான் போடணும்? அந்த கொஸ்டினை பார்த்துட்டு அங்க அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கு வரணும். அப்படின்னா மண்டிலிட்டி முதல்ல சொன்னேன்னு வச்சுக்கிடுங்க. வழக்கமா படிக்கிற மாதிரி அப்படியே. லாஸ்ட்ங்கிற வார்த்தை என்னதுதான்? ஒரு கேளுங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸா? நம்பர் 43யா? இதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? மீனிங்ல இடிக்குதா? என்ன மீனிங் இடிக்குது? இந்த தௌசண்ட்ஸ் கரெக்டா? கரெக்டா? தௌசண்ட்ஸ் கரெக்டா? கரெக்ட் இல்லையாங்க? கரெக்டுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வார்த்தை போட்டிருக்காங்க, எஸ் போட்டிருக்காங்களா? பேசிக்கா இதை நவுன் ஆக்கிட்டாங்க. ருப்பீஸ்னா அது என்னவா மாறிடும்? நவுனா மாறிடும் தானே? அதே மாதிரி தௌசண்ட்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? பீப்புள்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஆயிரக்கணக்கான. தௌசண்ட் பீப்புள் அது கரெக்ட். ஏன்? ஏன்னா எப்படி எவ்வளவு பீப்புள்? இது அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல இது என்னது கிடையாது? அட்ஜெக்டிவ் கிடையாது. இந்த இடத்துல கண்டிப்பா என்னதான்? தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், தௌசண்ட்ஸ் ஆஃப் சீல்ஸ் கரெக்ட். இந்த இடத்துல நவுனு. இந்த இடத்துலயும் என்னதுதான்? நம்மால் திருப்பி இங்க டவுட் வராப்ல. இது நவுன் எடுத்துக்கலாம்லாங்க. இது ப்ரிப்போர்ஷன். இதையும் எப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டவுட் என்னன்னா தௌசண்ட்ஸ் வந்துட்டா பரவாயில்ல, ஹண்ட்ரட்ஸ் வந்துட்டா பரவாயில்ல. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் அப்படின்னு வந்த உடனே பிரச்சனையாகும். கரெக்டா தப்பா? சிங்குலரா ப்ளூரலாங்க இது? சிங்குலரா ப்ளூரலா? verb எங்க இருக்கு? காங்கிரிகேட். காங்கிரிகேட் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சூப்பர். ஒன்னா சேர்றது. கிரெக்னாலே குரூப். காங்கிரிகேஷன். காங்கிரிகேஷன் ரிலீஜியஸ் குரூப். ஒன்னா சேர்றதா காங்கிரிகேட். ஓகே.
பிட்வீன் தப்பா? நம்மால இப்போ உடனே அம்மாங்க மாத்தீங்கன்னு அதானே? யாரு அம்மா பிட்வீன் தப்பா? அதை மட்டும் சொல்லுங்க. சொல்ல முடியாதுல்ல. வைரஸ் ஒருத்தன்றது இன்னொருத்தனுக்கு தாங்க போகும். இப்போ பிட்வீன் கரெக்ட். ரைட். இங்க என்ன என்ன கேட்டீங்க? எத்து தப்பா? இது தப்பான்னு சொல்லுங்க. தப்பா? சரி. எத்து தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. சொல்றது கேளுங்கம்மா. கொஞ்சம் எரர் கொஸ்டின்ல ஆப்வியஸா தெரியக்கூடியதுதான் வைப்பாங்க. சொல்றது புரியுதா? ஆப்வியஸா தெரியக்கூடிய எரர் தான் வைப்பாங்க. டெமேட்டிக்கலா கண்டுபிடிக்கக்கூடியதுதான் வைப்பாங்க. போடுற மார்க் டெஸ்ட்ல கேவலமா கொஸ்டின் வந்தா கூட அங்க உங்களுக்கு ப்ராப்பரா கொஸ்டின் வந்துரும். இந்த கொஸ்டின்ல நீங்க உட்கார்ந்து இதை சால்வ் பண்ணுவோம் உட்கார்றதுதான் கேள்வி. உட்கார்ந்தீங்கன்னா சால்வ் ஆயிரும். ஆனா வரமாட்டோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வரணும். எரர்ங்கிறது ஸ்கோரிங் ஏரியா. ஆமா, காதுல விழுந்தது கரெக்ட் தான். வேற ஏதோ விழுதுன்னு நினைச்சிடாதீங்க. எரர்ங்கிறது ஸ்கோரிங் ஏரியா. புதுசா இருக்குண்ணே நம்மளுக்கு. எரர்னாலே விடதான் பழகிருக்கோம். இங்கிலீஷ்னாலே விடதான் பழகிருக்கோம். எரர் கண்டிப்பா விட்டுருவோம். தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஏற்படும். ஈஸியா நினைக்கீங்க 5000 எரர் போடுங்க. 5000 எரர்னு பெருசா நினைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல 3600 வந்துடும். நாளைக்கு 10. அப்ப கூட 5000 வரல. இன்னொரு அரை வருஷத்துக்கு போடுங்க, போயிடலாம். 2 வருஷத்துக்கு நீங்க 10 நிமிஷம் 10 கொஸ்டின் 10 நிமிஷம் இல்ல 10 கொஸ்டின் 20 நிமிஷத்துக்கு போடுறீங்கன்னா எரர் உங்களுக்கு 100% வரும். அப்படியே வரலைனாலும் அவனுக்கு வராத கொஸ்டின் உங்களுக்கு வருங்க. எத்தனை எரர் பார்த்தோம்? பார்த்தோமா? கூடாதா இருந்தாலும் கேட்க 5க்கு 5 யாரு? யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே? அங்க ஒருத்தர் கை தூக்குறாப்ல. கிளாஸ் கேட்க வேண்டாமா? 4 கை தூக்குங்க. எரர் கொஸ்டின் வருமா? அப்பதாங்க நம்பிக்கை வருவாங்க. எரர் கொஸ்டினே உங்களுக்கு வராது. யா அவருக்கு எரர் வராது.